மந்தகாரகன், நீதிமான் மற்றும் கர்ம வினைகளை தீர்ப்பவர் என்று போற்றப்படும் சனி பகவான் பராபவ ஆண்டான 2026 மீன ராசியில் வக்ர பயிற்சி அடைகிறார். இந்த வக்ர பயணம் 2026 ஜூலை 27 முதல் 2026 டிசம்பர் 11 வரை சுமார் 138 நாட்கள் நிகழ இருக்கிறது. சிம்ம ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான அதாவது சஷ்டமாதிபதி மற்றும் சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் வக்ரகதி அடைகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் தற்போது அஷ்டம சனி காலத்தை கடந்து வரும் வேளையில் இந்த சனி பயிற்சி வக்ர பயிற்சி அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு தற்போது அஷ்டம சனியின் காலம் நடைபெற்று வருகிறது. 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரகதியாக அதாவது பின்னோக்கி நகர்தல் அடைவதால் அஷ்டம சனியின் கடுமையான தாக்கம் இந்த காலகட்டத்தில் தற்காலிகமாக குறையும். கடந்த சில மாதங்களாக உங்களை வாட்டி வதைத்த மன உளைச்சல், திடீர் தடைகள் மற்றும் காரிய தொய்வுகளில் இருந்து வந்த ஒரு தற்காலிக தொய்வுகளெல்லாம் நீங்கி நிம்மதியும் மூச்சு விடக்கூடிய இடைவெளியும் கிடைக்கும். என்றாலும் அஷ்டமச்சனி என்பதால் முற்றிலும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. எச்சரிக்கையுடன் காய்களை நகர்த்துவது நல்லது. 7ஆம் அதிபதியான சனி பகவான் வக்ரமடைவதால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தேவையற்ற ஈகோ பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் தற்காலிகமாக ஓயும். உறவினர்களுடனான உறவில் இருந்த விரிசல்கள் சரியாகும். குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்துவதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக கையாள்வது நல்லது. 6ஆம் அதிபதி வக்ரமடைவதால் புதிய கடன்கள் வாங்குவது தவிர்க்கப்படும் மற்றும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகளும் கிடைக்கும். அஷ்டம சனியால் ஏற்பட்ட திடீர் பண விரயங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வராது என்று கைவிடப்பட்ட பழைய பாக்கிகள் ஓரளவுக்கு வந்து சேரும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிலவி வந்த தேவையற்ற தேக்க நிலை மாறும். புதிய தொழில்களை தொடங்குவதை தற்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. ஆனால் தற்போது இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது சீரமைப்பதற்கோ இந்த வக்ர காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கூட்டாளிகளுடன் சுமூகமாக உறவு நிலவும். உத்தியோகத்தில் இருந்த வேலை இழப்பு பயம், உயர் அதிகாரிகளின் கடுமையான நெருக்கடிகள் மற்றும் பணியிட பேராபத்துகளில் இருந்து நல்ல அனுகூலமான நிவாரணம் கிடைக்கும். உங்களது திறமைக்கான அங்கீகாரம் மெதுவாக கிடைக்கும். வேலை மாற விரும்புபவர்கள் அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விட்டுவிட வேண்டாம். புதிய வேலை வாய்ப்புகள் உறுதியான பிறகு நீங்கள் முடிவெடுங்கள். அஷ்டமச்சனியின் முக்கிய தாக்கமான உடல் உபாதைகள் மற்றும் மன அழுத்தம் இந்த காலத்தில் ஓரளவு குறையும். நாள்பட்ட நோய்களின் தாக்கம் கட்டுக்குள் வரும். என்றாலும் 8ஆம் இடத்து சனி என்பதால் வாகனங்களை இயக்கும் போது எப்போதுமே எச்சரிக்கையுடன் இருப்பதும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகும். பெண்களை பொறுத்தவரை சிம்ம ராசி பெண்களுக்கு மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப பட்ஜெட்டை சீராக கொண்டு செல்வீர்கள். அரசியல் துறையினருக்கு இது சற்றே நிதானமான காலமாகும். உங்களை பற்றி கிளப்பப்பட்ட தேவையற்ற வதந்திகள் குறையும். உங்களது பழைய ஆதரவாளர்கள் மீண்டும் உங்களுடன் கைகோர்ப்பார்கள். என்றாலும் மேடைகளில் பேசும்போது உங்களது வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை. கோபத்தை குறைத்து கொள்வது நல்ல பெயரை கொடுக்கும். மாணவர்களின் கவனிப்பு திறன் மற்றும் நினைவாற்றல் மேம்படும். கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை மாறி படிப்பில் ஆர்வம் கூடும். தேர்வுகளுக்காக கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு அதற்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் வேண்டும். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது அஷ்டமச்சனியின் தாக்கத்தை பெருமளவில் குறைக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மற்றும் ஏழை எளியோருக்கு வடைமாலை அல்லது அன்னதானம் வழங்குவது சனியின் அருளை நமக்கு பெற்றுத்தரும்.